lighting speech. Next I call lot number 9, Johanna D, 4th standard A3. Lot number 9, Johanna D, 4th standard A3. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருட கோடைக்கால விடுமுறையை பயனுள்ள வகையில் மாற்றி தந்த எமது பள்ளி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எமது உரையை தொடங்குகிறேன். நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் பாவை என்னும் புத்தகம். இந்த நூலின் ஆசிரியர் டாக்டர் மு வரதராசனார். முதலில் அவரை பற்றி அறிந்து கொள்வோம். 20ஆம் நூற்றாண்டின் தமிழக வரலாற்றிலும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் தமிழ் பேராசிரியர் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் சீரிய தமிழ் தொண்டு முதன்மையான இடம் பெறுவதாகும். மூவா என்று செல்ல பெறும் இவருக்கு உண்டு. 1912ஆம் ஆண்டு வட ஆற்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் பிறந்தார். இவரது பெற்றோர் அம்மா கண்ணு முனுசாமி ஆவர். முதலில் இவருக்கு வழங்கிய பெயர் திருவேங்கடம். குடும்ப மரபின்படி தாத்தா பெயரை வரதராசன் என்று வழங்கப்பட்டது. 1948இல் சென்னை பல்கலைக்கழகத்திலேயே முதலாக தமிழில் டாக்டர் பட்டம் பெற்றார். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் டிலிட் என்னும் சிறப்பு பட்டம் பெற்ற முதல் தமிழ் அறிஞர் இவர். இவரது நூல் படைப்புகள் நாவல், சிறுகதை, சிந்தனை கதை, நாடகம், கட்டுரை நூல், இலக்கியம், சிறுவர் இலக்கியம், கடித இலக்கியம், இலக்கிய வரலாறு, மொழியியல், வாழ்க்கை வரலாறு, ஆங்கில நூல், சிறுவர் இலக்கணம், மொழிபெயர்ப்பு நூல் ஆகியன ஆகும். தனது 62 வயதில் 85 நூல்களை எழுதி இணையில்லா புகழ் பெற்றார். இவர் 1974இல் மறைந்தார். ஆனால் அவர் எழுதிய நூல்கள் இன்னும் வாழ்கின்றன. அப்பப்பா, அவரின் பெருமைகளை கூற இந்த நேரம் பத்தாது. அவர் எழுதிய பாவை என்னும் நாவல் நூலை தான் நான் படித்தேன். இது பாவை என்ற ஒரு பெண் கதாபாத்திரம் கடந்து வந்த பாதையை விளக்குகிறது. இப்போது புத்தகத்திற்குள் நுழைவோம். பழனியப்பனின் தந்தை மணியக்காரர் திண்ணையில் தனது நண்பர்கள் இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பழனியப்பன் மெதுவாக வெளியே புறப்பட்டான். அதை பார்த்த அவன் தந்தை, அவனுக்கும் திருமணம் செய்துவிட்டால் பொறுப்பு வந்துவிடும் என பெண்ணை கொடுக்குமாறு வேலுப்பிள்ளையிடம் கேட்டார். அதற்கு வேலுப்பிள்ளை, அட கடவுளே, இதெல்லாம் சரி வராது, வேறு இடத்தில் பெண் பார்க்க சொல்லிவிட்டு கிளம்பினார். வேலுப்பிள்ளை பக்கத்து தெருவில் ஒரு ஓடு போட்டிய வீட்டை வசிப்பவர். ஆற்றங்கரையோரம் அவரது வீடு அமைந்திருக்கும். அவருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் என 2 பிள்ளைகள். வேலுப்பிள்ளை மிகவும் நல்லவர். ஆனால் அவரது கடலைக்காய் தொழில் பெரும் நஷ்டத்தில் போனது. வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதித்தார். அதுவும் அவருக்கு பிரச்சனையானது. அவளது மகள் தான் பாவை. அவளை பார்க்க அவள் நண்பன் பழனி வந்து போவான். வேலுப்பிள்ளை ஊராரின் பழி சொல்லுக்கு பயந்த பாவையை அவளது சின்னம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அங்கே அவள் பல கொடுமைகளை அனுபவித்தாள். சின்னம்மாவின் கொடுமை தாங்க முடியாமல் ஆற்காடு செல்ல முடிவு செய்தாள். அவள் செல்லும் வழியில் அவளுக்கு துன்பம் நேராமல் இருக்க அவளது சித்தப்பாவின் சொற்காவையும் அருவாளையும் கையோடு எடுத்து சென்றாள். ஏனெனில் அவள் தன் உடையால் உருவத்தை மாற்றிக்கொண்டாள். தனக்கு துன்பம் நேராது என்று நினைத்தாள். அவள் பாம்பை பார்த்து கூட அஞ்சவில்லை, மக்களை பார்த்து பயந்தாள். அவளது அழகிய கூந்தலையும் வெட்டிவிட்டாள். இப்படி தன்னை தானே பாதுகாத்து